இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சித்தர் திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு. சித்தர் திருமூலர் அப்படிங்கிறவர் இமயமலையில் சுந்தரர் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய யோகியாக இருக்கார். அவர் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி சிவபெருமான் தோன்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகத்தியரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக வான்வழி பயணமாக சித்தர் சுந்தரானந்தர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு வனப்பகுதியில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு மூலன் அப்படின்ற ஒரு இடையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான். அவனை சுற்றி அவனுடைய மாடுகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாடுகளுடைய துயரத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய உடம்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் விட்டுட்டு அந்த இடையன் மூலனுடைய உடம்புல கூடு விட்டு கூடு பாயிறார். அதாவது இதை பராகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாடுகள் எல்லாமே மகிழ்ச்சி அடையுது. இந்த மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டியலை அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மூலனுடைய மனைவி இங்க தன்னுடைய கணவர் தன்னை விட்டு வெளியில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கிறாங்க. அப்ப அவர் நடந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்றார். அதாவது பாம்பு கடிச்சு அவருடைய கணவர் இறந்து போனதையும், அதனால மாடுகள் எல்லாம் அழுதுகிட்டு இருந்ததையும், அதனால அதோடைய துயரத்தை போக்குறதுக்காக அவருடைய உடம்புல சித்தரான சுந்தரர் உள்ள போயிருக்கிறதையும் அவர் எல்லா கதைகளையும் சொல்றாரு. ஆனா அவங்க மனைவி நம்ப மறுக்கிறாங்க. ஸோ நம்ப மறுத்து அவங்க வெளியில போக விடல. ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர் பெரியவர்கள் எல்லாத்திட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி திருமூலர் தான் மூலன் அப்படின்ற இடையன் கிடையாது, தான் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகி அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்றாரு. ப்ரூவ் பண்ண உடனேயும் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களும் சரி இங்க மூலனுடைய உடம்புல இருக்கிறது மிகப்பெரிய சித்தர் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு அவரை அவருடைய வழியில போக விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியர் சித்தரை பார்க்குறாரு. அவர்கிட்ட நிறைய யோக முறைகளையும் தியான முறைகளையும் கற்றுக்குறாங்க. கற்றுட்டு இங்கேயே சதுரகிரி பக்கம் சதுரகிரி பொதிகை மலை பக்கம் ரொம்ப நாள் பல வருடங்கள் தியானம் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு பாட்டா 3000 பாடல்களை ஏற்றுறாங்க. இதைத்தான் நம்ம திருமூலரின் திருமந்திரம் அப்படின்ற நூலா நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திருமூலர் ஒரு மிகப்பெரிய சித்தர் பரம்பரையவே தமிழ்நாட்டில் நிறுவியிருக்காரு. அவருடைய சீடர்கள் எல்லாமே மிகப்பெரிய சித்தர்களா இருந்திருக்காங்க. அவரு எழுதின புக்ஸ், அடுத்து அவருடைய அந்த சீடர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.